ஹரிஷ், சார். காலையிலேருந்து உடம்பு சரியில்லை உனக்கு? ஆமாம் சார். காலையிலே சொன்னேன்ல, கொஞ்சம் காலையில் முடியல சார். செஸ்ட்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் சார். இது என்னடா இது உனக்கு? இது மாதிரி முன்னாடி ஏதாவது வந்துச்சுக்கா உனக்கு? முன்னாடி வந்துட்டு ஒரு வாட்டி பீச்சுக்கு குளிக்க போனோம் சார். வீட்டில் வந்து ஃபேமிலிலாம் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் சித்தி பையன் வந்துட்டு பீச்சில் குளிக்கும் போது எனக்கு பிடிச்சி என் மேலே உட்காந்து தண்ணிக்குள்ளே அமுக்கிட்டான். அப்போ வந்து அந்த தண்ணியில் அந்த மண் எல்லாம் அப்படியே மூக்கு வழியாக என்னோட கிட்னி, நுரையீரல் அந்த இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒட்டிக்கிச்சு. அதனால நான் வந்து உள்ள மண் வந்து பீச் மண் உள்ள போயிடுச்சு. எப்படி? மூக்கு வழியா, வாய் வழியா? வாய் வழியா இல்ல, மூக்கு வழியா அந்த குடல் வழியா போய் உள்ள போயிட்டு கிட்னி, உள்ள இருக்கிற நுரையீரல் எல்லாத்தையுமே பட்டு ஒட்டிக்கிச்சு. இப்படி ஒட்டிக்கிச்சு. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் வீட்டில் விளாட்லான்னு வந்தேன். வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ஹைட்டில் ஊஞ்சல் கட்டினாங்க. அதில் வந்து நான் என் தம்பி எல்லாம் உட்காந்து ஆடினாங்க அந்த சின்ன ஊஞ்சலை. விளாடும் போது நான் வந்து காலேருந்து சாப்பிட்றதுனால அந்த மண் உள்ளே போன எஃபெக்டில் எனக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு. அப்போ வந்து நினைவே இல்லை. மயக்கத்தில் அந்த ஊஞ்சல் நல்லா ஹைட்லேருந்து கீழே விழுவும், பின்மண்டையில் அடிபட்டுருது. அதெல்லாம் மயக்க போட்டு வீண்ட்டேன், அடிபட்டுருக்கு நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனப்போ ஜிஹெச் கூட்டு போனாங்க. ஜிஹெச்ல வந்து என்ன சொல்றாங்க, எங்களால முடியல, நம்ம பாண்டி ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து இது பெரிய ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் இல்லை, இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதனால நீங்கள் வந்துட்டு சின்ன குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க. நாங்கள் சரின்ட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் என்னை வந்து அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ்லேயே கூட்டிட்டு போனப்போ அங்கே போய் செக்அப் பண்ணிட்டு இவனுக்கு வந்து மயக்கப்பட்டு கீழே வந்து பின்மண்டியில் அடிப்படல, இவனுக்கு வந்துட்டு பீச் குளிக்க போனான்னு கேட்டேன். ஆமாம், பீச்சில் குளிக்க போனது அந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு உள்ளே போயிட்டு அங்கங்கே ஒட்டிக்கு நிற்குது. அது உள்ளே போன மண் வந்து உள்ளே வந்து பார்ட்ஸ்லாம் பாதிச்சனால உங்களுக்கு பையனுக்கு வந்து மயக்கம் வந்து அடிபட்டுக்கிறான். சரின்ட்டு பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து வீட்டில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போன டாக்டர்ஸ்லாம் நைட்டு ஒரு மணி 10 ஒரு 11 இருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு வந்து செக்அப் பண்ண வச்சாங்க. அப்படி இப்படி நிறைய சிகிச்சை எடுத்துல உங்கள் பையன் இறந்துட்டான் சொல்லிட்டாங்க. அப்படி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்குலாம் முடியல. எங்கள் ஃபேமிலி எல்லாமே வெளியே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, முடியல அவங்களால. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்துட்டு உள்ளே வந்து அழுகுறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி எனக்கு முன்னாடி ஒரு அக்கா பிறந்து 1 மாத குழந்தையாவே இறந்துட்டாங்க. அதனால வந்துட்டு 2-3 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அதனால எங்கள் அம்மா ரொம்ப அழுது குழந்தை என்னை பிடிச்சி ஆட்டி குலுக்கி அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. அப்புறம் ஆட்ட குழுக்குல என்ன ஆச்சுன்னே தெரியல, மிராக்கலாக நான் வந்து உயிர் பெற்றுட்டேன். உயிர் வந்துருச்சு. சருன்ட்டு உயிர் வருவோம். அந்த ஆக்சிஜன் இது வந்து லெவல் வந்து அதிகமாயிடுச்சு. அப்படி பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம், இன்னும் உங்கள் பையன் உயிர் வந்துடுச்சு, எங்களுக்கே முடியல, நாங்களும் எவ்வளோ சிகிச்சை எடுத்துட்டோம், உங்கள் பையன் பழைக்கலை, ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு பாச குரலுக்கு உங்கள் பையன் இறந்துட்டான்ட்டு. அப்புறம் வந்து உங்கள் பையன் உடம்புல வந்து மண்ணெலாம் இருக்குது, அது எடுக்கணும், அதனால உங்கள் பையனுக்கு சாப்பாடு எதுவும் தராதீங்க, 10 நாளைக்கு நீங்கள் வந்து தண்ணி, பால் இது மட்டும் தான் கொடுக்கணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து உங்கள் பையனுக்கு வந்து அந்த இது ஏற்றுவாங்க, மருந்து ஏற்றுவாங்க, மாத்திரையும் தரணும், ஐசியூலே தான் இருக்கணும், வேறு ஃபேமிலி உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்க்கக்கூடாது, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் 2 பேர் மட்டும் தான் புள்ளைய வந்து பார்க்கணும், வேறு யாரும் அவங்க கூட பிறந்தவங்க உங்கள் கூட பிறந்தவங்களோட பசங்க அந்த மாதிரி யாருமே பார்க்கக்கூடாது, பார்க்குற மாதிரி இருந்தாலும் 1 மீட்ரு அண்ணாண்டு இருக்கிற ஜன்னல் வழியாக இந்த ஜன்னல் தான் உங்கள் பையன்கிட்ட பேசணும், வேறு எதுவுமே கிட்ட வந்து யாருமே பேசக்கூடாது. அப்புறம் 10 நாளாக எனக்கு தண்ணி, பால் இது மட்டும்தான் எனக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் இந்த 10 நாள் கழிச்சு 1 மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து ஹாஸ்பிட்டலே தான் இருந்தேன். அதனால எனக்கு வந்து அந்த 1 மாதம் 1.5 மாதம் கேப்பில் எனக்கு வந்து படிப்பு போயிடுச்சு, 4வது ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஆனாலும் இதை பற்றி
ஸ்கூல்ல சொல்லவும் சரி உங்களுக்கு வந்து உங்க பையனுக்கு வந்து 5வது பாஸ் போட்டுடுறோம். பிரைமரி ஸ்கூல்ல பாஸ் போட்டுடுறோம். இங்க இல்ல, மூலகுளத்துல இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கட்டிக்கிற பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஸ்கூல். உங்களுக்கு வந்து பையனுக்கு 5th படிக்க விட்டுறோம். நீங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்து பையனை வந்து விடுங்க. ஆனா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்க பையனுக்கு வந்து புகை, அதாவது இந்த ஏதாவது பொருள் எரிக்கிற புகை, பட்டாசு புகை, உங்க ஹஸ்பண்ட் சிகரெட் அடிச்சானா அந்த புகை, இந்த மாதிரி புகைலாம் உங்க பையனுக்கு ஹார்ட்ல போச்சு, ஹார்ட்ல லங்ஸ்ல எல்லாம் போச்சுன்னா உங்க பையன் வந்து பொழைக்கிறதுக்கு 96% வாய்ப்பு கிடையாது. 96% வாய்ப்பு கிடையாது. 4% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதையும் விட்டுட்டேன்னா உங்க பையன் இறந்துருவான். அதனால புகைக்கிட்ட இருந்து உங்க பையனுக்கு கொஞ்சம் தள்ளியே இருங்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து புகைக்கிட்டு போகிறது கிடையாது, பீச்சுக்கு போகிறேன். எங்கள் அப்பா இது நடந்ததுலேருந்து என்னை பீச்சுக்கு போகவே கூடாதுன்ட்டார். நான் பீச்சுக்கு போய் குளிச்சு 5-6 வருஷம் ஆகுது. நான் குளிச்சு யதார்த்தமாக ஒரு வாட்டி வேளாங்கண்ணி போகும்போது எங்கள் அப்பா வந்துட்டு, நீ ரொம்ப வருஷமா குளிக்கல, நீ போயிட்டு மாதா இது நீ வந்துட்டு குளி, கொஞ்சம் உனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறையும். சரி, ஆனால் வந்து எனக்கு வந்து மண்ணு வந்துட்டு மாத்திரை கொடுத்து எடுக்க முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஊசி போட்டு மருந்து கொடுத்து, அப்புறம் ஒரு சில நேரம் பழுப்பு வாய் வழிய மெடிசான பழுப்பு விட்டு கூட எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 200-500 % கிட்ட மண் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மண் என்னோட உடம்புக்குள்ள இருந்து எடுத்தாங்க. அந்த அளவுக்கு இதுவாயிருக்குதான். அதனால அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அவ்வளவும் பீச்சுக்கு போனால் மண்ணில் விளாடுவேன். இல்லைன்னா அங்கே ஓரத்தில் இருக்கிற கல் மேலே உட்காந்து பீச் அலைகள் அங்கே இருக்கிற பொருட்களை பார்த்து எட்டையே இருந்து பார்த்துப்பேன். இல்லைன்னா எதிரில் இருக்கிற பார்க்குக்கோ இல்லை சினிமா தேட்டருக்கோ அந்த மாதிரி இடத்துல போய் விளாடுவேன். ஆனால் மற்றபடி பீச்சில் போய் குளிக்கிறது கிடையாது எனக்கு. அதனாலேயே எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப பயப்படுவார். அதனாலே அவர் சிகரெட் அடிக்கணும்னா ஒன்று வீட்டை விட்டு வெளியே போயிடுவார், இல்லைன்னா அவர் அடிக்க மாட்டார். நான் இல்லாத டைம் அடிப்பேன். அதுவும் மீறி நான் எனக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்குது, எழுதுகிற ஹோம்ஒர்க் இல்லை இருக்குன்னா அவர் வெளியே போயிடுவார். இல்லைன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன இது குளம் வைக்கும். எப்படின்னா ட்ரெயின் போகும் பக்கத்தில், அவர் அங்கே போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சிகரெட் அடிச்சுட்டு வருவார். அதனாலே எனக்கு வந்து இப்போ வந்து அதனால தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருக்கு. அந்த இது இருக்குது, மூச்சோட முடியாமல் எனக்கு வலிக்குது. அது என்னதான் அந்த மண்ணை எடுத்துட்டாலும் ஏதாவது அந்த காற்றுல வந்து கொஞ்சம் ஒரு டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு இருக்குது. ஓகே ஓகே. எங்கே அப்போ வீடுகள் சொல்கிறேன், சரி அப்பா சிகரெட் பிடிக்கிறாரு, இல்லை புகை வருது, பட்டாசு புகையெல்லாம் வருது, ரோட்டில் வரும்போது உனக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல, என்றைக்காவது அந்த மாதிரிலாம் இருந்ததுனாங்க. ஓகே, இது அடிக்கடி வருதா இல்லை? அடிக்கடிலாம் இல்லை, ஏதாவது ஒரு நேரம். நீ மாஸ்க் யூஸ் பண்ணலாமா? மாஸ்க் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அந்த புகை தீபாவளி டைமு அதான் அது ஓரளவு ஃபில்டர் பண்ணல, மாஸ்க் ஓரளவு ஃபில்டர் பண்ணல. மாஸ்க் ஒரு தடவை ட்ரை பண்ணல, மாதிரி மாஸ்க் ட்ரை பண்ணல. மாஸ்க் இப்போ வேற டாக்டரே உனக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்களே என்னென்ன செஞ்சு நீ வந்து அவங்க கொடுத்துறாங்க. என்னன்னா இந்த தீபாவளி டைம்லாம் எந்நேரமும் ஒரு சாதாரண துணி மாஸ்க்லாம் இல்லை, இந்த கடையில் விற்கிற 5 ரூபா மாஸ்க் 2 ரூபா மாஸ்க் அந்த மாதிரி பிளாஸ்டிக் மாஸ்க்லாம் போட்டுறாங்க. துணியில அழகா துணியில நல்லா நீட்டா இழுக்கிற எலாஸ்டிக்லாம் இருக்கக்கூடாது, சாதாரண நல்லா டைட்டான மாஸ்காக தான் போட்டுக்கணும். அதுவும் மீறி உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே போகக்கூடாது, வீட்டு உள்ளே தான் இருக்கணும். ஆனால் இது வந்து இது நடக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து எதுனாலன்னு தெரியல, காலில் வந்து வீக்கம் வந்து ஏன்னா ஊசி போடும் போது ஊசிக்கு நரம்பு படாதனால மாற்றி படவும் எனக்கு காலில் வந்துட்டு பெரிய இது பட்டுச்சு. இப்போ வந்து அது வந்து வீங்கி பெருசாகி உடஞ்சிடுச்சு. ஆனாலும் அந்த அச்சு வந்து எனக்கு இன்னும் அப்படியே காலில் இருக்குது பெருசாக. அது வந்து ஏனே தெரியல, இன்னும் சரியாகல. டாக்டர்கிட்ட வந்து அந்த காலில் பட்டுது கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, உங்கள் பையனுக்கு வந்து அது அதே தான், அது வந்து ஊசி போடும்போது உங்கள் பையன் வந்து ஆட்டாமல் இருந்தா உங்கள் பையனுக்கு காலில் அந்த மாதிரி வீக்கம் பெருசாக வந்து கால் மாதிரி அது படிவமாக இருந்திருக்கு.
ஆகாது. ம். உங்க பையனுக்கு அது நீங்க அப்ப ஆட்டினால தான் இப்போ வந்து உங்க பையனுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. இனிமேட்டு நீங்க வந்து என்ன பண்ணுன்னா, அவங்க எங்க பேரண்ட்ஸை மட்டும் தனியா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அதிகமா புகையிட்ட விடாதீங்க, ம். பீச்சுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. அப்படியே புகைப்பட வந்தாலும் உங்க பையனுக்குன்னு அந்த மாஸ்க் வேற யாரும் யூஸ் பண்ணுங்க. உங்க பையனுக்கு ஒரு 5-6 மாஸ்க் வாங்கி வீட்டுல பத்திரமா, அது வந்து மாட்டி வைக்காதீங்க கதவுல. ம். கதவுல அங்க இங்கன்னு ம். கம்பி போட்டு ஆணி போட்டு மாட்டி வைக்காதீங்க. ம். ஒரு அழகான பெட்டிலையோ இல்ல ஒரு பாக்ஸ்லயோ ம். போட்டு வைக்கணும். ம். இல்ல ஒருவேளை லேசா பிச்சுக்கிச்சு அறுத்துக்குச்சுன்னா நீங்க அதை திருப்பி தைக்காதீங்க. அதை திருப்பி போட்டு புதுசா ஒன்று வாங்கி கொடுத்துருங்க உங்க பையனுக்கு வந்துட்டு அவங்க வந்து டாக்டர்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஓகேடா, பத்திரமா பார்த்துக்க என்ன, அப்பாட்ட சொல்லு, திரும்பவும் போய் ஹாஸ்பிட்டல் பாரு என்ன, ஃபாலோ பண்ணு, சொல்லு என்கிட்ட, நானும் கன்சல்ட் பண்ணுறேன் என்ன இருக்கு அப்படின்ட்டு. இந்த சூழலில் என்ன செய்யலாம் அப்படின்னு நானும் கேட்குறேன், நீ கேளு, அப்பாட்ட சொல்லு, மறந்துடாம சொல்லு. சரியா, கவனமாக இருங்க. ஓகேடா.